அப்படி எதுவும் நினைக்கல, அதனால தப்பிக்கல. அப்புறம் எப்படி? அதோ அப்படிதான். எஸ்காட் துணையா வந்த போலீஸை கரெக்ட் பண்ணி உங்களை பார்க்க வந்துட்டேன். இதெல்லாம் என்ன சாதாரணம். உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா? சின்ன லெவல் பெரிய லெவல் எதுவா இருந்தாலும் என்னால சாதிக்க முடியும். தூக்கு மேடையில இருந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையுமே முடிப்பேன். சொல்லுங்க, நான் இப்ப உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? குமரா, இப்போதைக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா, சட்டத்தை மீறி நீ எதுவும் நடந்துக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. அப்பதான் என்னால உன்னை ஜாமீன்ல வெளியில கொண்டு வர முடியும். நான் எதுக்காக வாழணும்னு வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பே இல்லாம தான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்காக, உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிறதுக்காக நான் வாழ்ந்தே ஆகணும்னு எனக்கு தோணுது. சரி, நான் வரேன். ஏங்க சரியாவே சாப்பிடாம வந்துட்டீங்க? போதும் தாமரை. 2 இட்லி போதுமா? டாக்டரே 2 இட்லி தான் சாப்பிட சொன்னாரு. உங்களை எண்ணெய் பொருள் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இட்லிலாம் நல்லதுதான். இப்படி 2 இட்லி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்தாங்க. ஏய் வளரு. என்னம்மா அதிசயமா கிச்சன் பக்கம்லாம் காத்து வீசுது? டைம் ஆயிடுச்சா? ரொம்ப பசிக்குதா? காலவர் பொறுத்துக்கோ மாமா, எல்லாமே ரெடி ஆயிடும். எனக்கு பசிக்குது, சோறு போடுன்னு கேக்குறதுக்கு தான் கிச்சனுக்கு வருவாங்களா? சோறுக்காகவும் வரலாம் மாமா. ஆனா நீ சாதம் வடிப்பியா? நீதான் ஆம்பளையாச்சு, அப்புறம் உன் கௌரவம் என்ன ஆகுறது? என்ன உன் மாமனியா ஓட்டுறியா? எனக்கு என்ன சமையல் பண்ண தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? சிங்கம் களம் இறங்கிட்டா அப்புறம் நீ எல்லாம் இந்த ஏரியா பார்க்கவே வர முடியாது. அப்படியா? அப்ப ஒரு நாள் சமையல் பண்ணுங்க, சிங்கத்தோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். சரி சரி, ஆம்பளையே லட்சணமா ரூமுக்கு போ மாமா. சமையல் கட்டுல வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு நிக்காத. ஏய் வளரு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதான் சொன்னியே சிங்கம் சிங்களா தான் சமைக்கணும். ஏய் அடங்குடி, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன விஷயம் சொல்லு. நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். ஐயோ, பில்டப் பண்ணாம விஷயத்த சொல்லு. நான் இன்னும் ரசம் வர வைக்கணும். பூர்ணி அக்கா என்ன சொன்னாங்க? அவங்க எவ்வளவோ சொல்லிருக்காங்க, நீ என்ன சொல்ல வர? ஐயப்பன் வீட்டுல இருந்து திரும்பி வரப்ப வழியில ரோட்டோரமா என்னன்னு இளநீ குடிச்சப்ப சொன்னாங்களே. ஆமா, அக்கா அப்ப என்னென்னமோ சொல்லுச்சு. சரி, நீ ரொம்ப சிரமப்படாத, நானே சொல்றேன். உன் வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. சந்தோஷமா வாழாம லைஃப வேஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது. உங்க சந்தோஷத்துக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா செய்யறத அம்மாவுக்கு தெரியாம செய்யுங்க, தப்பு இல்லைன்னு அக்கா சொன்னாங்களா இல்லையா? மாமா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அத்தைக்கு தெரியாம இப்ப நீ எனக்கு அல்வா வாங்கிட்டு வந்திருக்க, கரெக்டா? அடி போடி. ஆமாண்டி, திருநெல்வேலியில இருந்து இருட்டுக்கடை அல்வாவை திருட்டுத்தனமா வாங்கி வந்திருக்கேன். நாம ஹனிமூன் போறோம்டி. என்ன சொன்னா? நாம ஹனிமூன் போறோம்னு சொன்னேன். எதுக்குடி சிரிக்கிற? நான் என்ன ஜோக்க அடிச்சேன்.
இவ நீ சொன்னதுக்கு பெரிய ஜோக் இல்லையா? ஏய், நான் சீரியஸா சொல்றேன்டி, நம்ம ஹனிமூன் போறோம். நானும் சீரியஸா தான் கேக்குறேன். இந்த வீட்ல இருந்துகிட்டு ஹனிமூன்ற வார்த்தைய எப்படி உன்னால சொல்ல முடியுது? ஹனிமூன் கிளம்புன உங்க அண்ணனும் அண்ணியும் பட்ட பாட்ட அதுக்குள்ள நீ மறந்துட்டியா? மறக்கல. அதனாலதான் ஹனிமூன் மேட்ர காதும் வச்ச மாதிரி மத்தவங்க காதுக்கும் கேட்காத மாதிரி உன்கிட்ட ரகசியமா வந்து சொல்றேன். நாம அம்மாவுக்கு தெரியாம ஹனிமூன் போறோம். என்ன அத்தைக்கு தெரியாமலே? ஏய், தள்ளு மாமா. ஏய், அத்தை அத்தை ஏய், வளர், அத்தை வளர். அத்தை எங்க இருக்கீங்க? அத்தை எங்க வச்சு தொலைச்சுன்னு தெரியலையே. அத்தை ஏய், ஏய். அத்தை என்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லி தொலை. மாமா என்ன ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போறாராம். ஓஹோ, இப்ப தம்பிக்கார ஹனிமூன் கிளம்பிட்டானா? அதையாடி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? உங்ககிட்ட சொல்லக்கூடாது. உங்க அத்தைக்கு தெரியாம ஹனிமூனுக்கு போக போறேன்னு தான் சொன்னாரு. அப்படி உங்களுக்கு தெரியாம போறது தப்பு இல்லையா? அதான் உடனே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். சீ! நீ ஹனிமூனுக்கு அது போ, சனிமூனுக்கு அது போ. எங்கேயாவது போய் எப்படியாவது கெட்டு ஒழி. அதையாடி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? நீ நல்லா இரு, நாசமா போ. எதையும் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. சொல்ல வந்தது சொல்லிட்டேல்ல. என் கண்ணு முன்னாடி எதுக்கு நீ நின்னுட்டு இருக்க? போடி, போய் தொலை. பாவம், அது சின்ன பொண்ணு. அவளையா இந்த திட்டு திட்டு? ஹனிமூனு போற இவ சின்ன பொண்ணா உங்களுக்கு? ஏய், வாடிங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எதுக்கு மாமா இப்படி கோவப்படுற? பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு கோவப்படாம கொஞ்சம் வாங்க. அம்மாவுக்கு தெரியாம நம்ம ஹனிமூன் போலான்னு நல்ல விளக்கமா தானே சொன்னேன். உடனே ஓடி போய் அதை அவங்க கிட்ட சொல்லணுமா? இதுல என்ன வேற நீ போட்டு கொடுக்குற? என்ன கொழுப்பா? அத்தைக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது மாமா, அது தப்பு. அப்படி என்ன செஞ்சாலும் அதுக்கு என்னோட சம்மதம் கிடைக்காது. அத்தனை நீ தான் கிடந்து உருகுற. ஆனா அவங்க உன்னை நாசமா போன்னு தானே சொல்றாங்க. அத்தை பெரியவங்க, அவங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம். மாமா, ஏற்கனவே அத்தை ஊமலையும் என் மேலேயும் செம்ம கோவத்துல இருக்காங்க. அவங்களுடைய கோவத்தை குறைச்சு அவங்க நம்ம மேல அன்பா இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட நல்ல பேர் சம்பாதிக்க பார்க்கணும். மேல மேல அவங்க கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கிக்க கூடாது. அதனாலதான் நீ சொன்ன விஷயத்த உடனே ஓடி போய் அவங்க கிட்ட சொன்ன. அப்போ உனக்கு உங்க அத்தை தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. ஆமா, எனக்கு உங்களை விட அத்தை தான் முக்கியம். வெளியில அசல்ல எவ்வளையாவது கட்டிட்டு வந்திருந்தனா அப்படி வந்தவ நீதான் முக்கியம்னு சொல்லிருப்பா. நான் இந்த வீட்டு பொண்ணு, அத்தைய பார்த்து பார்த்து வளர்ந்தவ. நான் எப்பவும் அத்தை தான் முக்கியம்னு சொல்லுவேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத மாமா. அத்தை தான் ஹனிமூனும் சனிமூனும் எங்க வேணாலும் போன பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே. ஏன் மாப்பிள்ள, குடும்பத்தோட முதல்ல சினிமாக்கு போறோம். ஒரு சாமி படத்துக்கு போயிருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப படத்துக்கு போயிருக்கலாம். இப்படியா ஒரு பேய் படத்துக்கு கூட்டு போவீங்க? அத்தை, அந்த படத்துக்கு தான் டிக்கெட் கிடைச்சது. அம்மா, காஞ்சரிங் எவ்வளவு பெரிய படம், சாதாரண படமா அது? வந்த அத்தனை பேய் படத்துலயும் அதுதான் நம்பர் 1. அத பாக்க அவன் கடந்து சாவறான். உன்னை மாமா ஓசில கூட்டிட்டு போயிருக்காரு, அதுக்கு போய் சலிச்சுக்கிற? என்ன பெரிய பேய் படம், எனக்கு ஒரு துளி கூட பயம் வரல. அப்பா, எனக்கு புரியுது. நான்லாம் ஒரு பேய் கூடவே குடும்பம் நடத்துறவன். எனக்கு எப்படி பயம் வரும்னு சொல்லாம சொல்றீங்க அப்படி? உன் பொண்ணு நான் சொல்லாதையெல்லாம் இட்டு கட்டி சொல்றா. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ அப்பா, காமெடியா சொன்னதுக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏய், இப்ப நீ சொன்ன வார்த்தையெல்லாம் ஓம் புருஷன் என்ன பார்த்து சொல்லுவாரு. ஒரு பொண்ணை பெத்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கன்னா ஒரு பேய பெத்திருக்கீங்களேன்னு. வாடி உள்ள போலாம், வாங்க. இங்கேயே ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல, அது வந்து காயத்ரி,
ஓ, இன்னைக்கு ஆபீஸ் வேற போயிட்டு வந்திருக்கீங்க, பத்தாவதுக்கு சினிமா வேற. ரொம்ப டயர்டா இருக்கீங்க. வந்து சீக்கிரம் டிஃபன் சாப்பிட்டு தூங்குற வேலையை பாருங்க. அது வந்து காயத்ரி, இந்த வீட்ல நான் எப்படி தூங்க முடியும்? ஏன் இங்க தூங்குனா என்ன? அப்படி இல்ல, முறையா அந்த வீட்டுக்கு போன்னு அம்மா சொல்லி என்ன அனுப்பி வைக்கலையே. அதான் காலையிலேயே அப்பா உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு தானே வந்திருக்காரு. உங்க அப்பா போயிட்டு வந்துட்டாரு சரி, ஆனா அம்மா கிட்ட இருந்து எனக்கு எதுவும் போன் வரலையே. உங்களுக்கு ஒரு போன் பண்ண முடியாத அளவுக்கு உங்க அம்மா பிஸியா என்ன? அதனாலதான் காயத்ரி சொல்றேன், நான் நேரா எங்க வீட்டுக்கு போறேன், அம்மாவை பார்த்து பேசுறேன். அம்மா உங்க அப்பா வந்ததை சொல்லி நீ கிளம்பி போடான்னு சம்மதம் சொல்லி அனுப்புவாங்க. நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். அம்மா 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 அம்மா, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாயே. என்ன காயத்ரி, ஏன் 2 பேரும் வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள உள்ள வாங்க. அம்மா, அவர் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாருமா. என்ன? ஆமா அத்தை, வீட்ல இருந்து ஆபீஸ் போறதா சொல்லி கிளம்பி இங்க வந்துட்டேன். அப்புறம் ஆபீஸ் சினிமான்னு நேரம் ஓடிடுச்சு. நான் இப்ப வீட்டுக்கு போனா தானே அம்மா மறுவீடு மேட்டரை பத்தி என்கிட்ட பேசுவாங்க. ஏன் காலையில இருந்து உங்க அம்மா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? அதானே மாப்பிள்ள, உங்க அம்மா ஒரு போன் பண்ணி உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவங்க அம்மா அந்த விஷயத்தை எல்லாம் போன்ல பேச மாட்டாங்க போல. ராஜே, என்ன பிரச்சனைங்க? உள்ள வராம ஏன் வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள அவங்க வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வராராம். மாப்பிள்ள இன்னும் காலையில இருந்து வீட்டுக்கு போல. சரி, நீங்க கிளம்பி போங்க மாப்பிள்ள. நிச்சயம் உங்க அம்மா போவதான் சொல்லுவாங்க. நான் தான் காலையிலே அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். நைட் இங்க வந்து சேர லேட் ஆயிரும், அதனால காலையில வந்தா போதும். பாருங்க, ஆனாலும் அவங்க அம்மா செய்யறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுங்க. இப்ப நீ எது கோபப்படுற? நானே வீடு தேடி போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட நல்ல விதமா தான் பேசுனாங்க. நிச்சயம் மாப்பிள்ளைய போக வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க கிளம்புங்க மாப்பிள்ள. வாராஜி. அம்மா சொன்னா நிச்சயமா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்பா. நாம எப்பவுமே நம்ம மரியாதையும் சுய கௌரவத்தையும் என்னைக்குமே விட்டு கொடுத்துட கூடாது. அதுலயும் குறிப்பா கல்யாணம் ஆன புதுசுல கிரிப்பா வெறிப்பா இருக்கணும். அப்பதான் கெத்தே. ஆரம்பத்துல இப்படி இருக்கோமோ அதுதான்ப்பா கடைசி வரைக்கும் காலாகாலத்துக்கும் நிலைச்சிருக்கும் மெயின்டைன் ஆகும். ஆரம்பத்திலே விட்டு கொடுத்து வளைஞ்சு போய் நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நமக்கு மரியாதையே இருக்காது. இந்த நிலைமையில உனக்கு வரணுமா ராஜா? விநாயகம், மாமா உங்களுக்கு போன், உங்க அம்மா கூப்பிடுறாங்க. என்னம்மா கூப்பிட்டு இருந்தீங்களா? எடுத்து பேசுறதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. இப்போ நீ எங்கப்பா இருக்க? அம்மா, அது வந்து நான் எங்க ஆபீஸ்ல இருக்கேம்மா. மணி என்ன ஆகுது தெரியுமா? 11 ஆகுதுமா. வந்து படுமா. வர, நீ போய் படுத்து தூங்கு. ஏன் உனக்கு தூக்கம் வரலையா? விநாயகம் வரட்டும், அப்புறம் வர. ஓ, அண்ணனுக்காக வெயிட்டிங்க. அவன் அண்ணிய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கானா என்னவோ. அது எப்படி போவான்? அது எப்படி போவான்? ஏன் போனா என்ன தப்பு? போகாம இருந்தாதான் தப்பு. மறு வீடு வர சொல்லி நேத்து காயத்ரியோட அம்மா வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்காக அவன் அந்த வீட்டுக்கு போயிடுவானா? நான் உன்ன அவனை போக சொல்லலையே. அம்மா, ஆனாலும் நீ வர வர ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. என்னடி என்ன வாய் ரொம்ப நீளுது? நான் என்னடி ஓவரா போயிட்டேன்? ஏன் அது உனக்கே தெரியாதா? இதுல நான் வேற சொல்லணுமா?
சொல்லணும் தானே வந்திருக்க. சொல்ல வந்த விஷயத்த சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு உள்ள போ. காலையில வளர் உன்னை தேடி வந்து வேலு அவளை ரகசியமா ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போக போறான்னு சொன்னதும் அவளை அந்த திட்டியாமே. ஓஹோ, அந்த மகாராணி உடனே என்ன பத்தி உன்கிட்ட வந்து வத்தி வச்சாளா? வளர் எதுவும் சொல்லல, வேலுதான் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டான். அந்த கடங்காரம் மட்டும் என் கண்ணுல மாட்டிருந்தா நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டிருப்பேன். பொண்டாட்டியை திட்டின உடனே துரைக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுச்சோ? ரொம்ப ஃபீல் பண்றாரா? நீ வளர திட்டுறதோடு நிறுத்தினா கூட பரவாயில்லையே, கை நீட்டி அடிக்க வேற செய்யற. அம்மா, நீ செய்யறது ரொம்ப தப்பு. அவங்கிறதுனால பொறுத்து போய்கிட்டு இருக்கா. ஏன் மத்தவளா இருந்தா மாமியார்காரி கை நீட்டி அடிக்கிறா, கொல்ல பாக்குறான்னு போலீஸ்க்கு போயிருப்பா, அதானே? ஏன் இவளை என்ன போலீஸ்க்கு போக சொல்ல? பத்தாத்துக்கு நீயும் போய் ஆமாமா எங்க அம்மா அவளை அடிச்சா, அத நான் கண்ணால நானும் நிம்மதியா ஜெயிலுக்கு போயிடுறேன். ஏமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ எப்படி பேசுற? நீ முதல்ல நியாயமா பேசுறியா? பெத்த அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசுற? நீ என்னமோ ஸ்கூல் டீச்சர் மாதிரியும், நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன குழந்தை மாதிரியும் எனக்கு என்ன நீ பாடம் நடத்திட்டு இருக்க? அம்மா, நான் பாடம் நடத்த வேண்டிய நிலைமையில தான் இப்ப நீ இருக்க. தேவையில்லடி, தேவையில்ல. எனக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நடத்த வேண்டிய 10 பேருக்கு பாடம். நீ உன் பிள்ளைங்க 3 பேருக்கும் இப்ப பாடம் தானே நடத்திக்கிட்டு இருக்க. 3 பேரையும் ஒவ்வொரு விதமா திட்டம் போட்டு தண்டிச்சிட்டு இருக்க. நீ செய்யறது, நீ நடந்துக்கிறது, உன் நடவடிக்கை எல்லாத்தையுமே நான் கவனிச்சுக்கிட்டு தாமா வரேன். ஐயப்பனை வீட்டுக்குள்ளேயே வரவே வேண்டான்னு விரட்டிட்ட. அண்ணன்கிட்டயும் அன்னைக்கிட்டயும் அன்பா நடந்துக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவங்களுக்கு மறைமுகமா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க. வேலுவையும் வளரையும் வார்த்தையால கொண்டுகிட்டு இருக்க. ஆக மொத்தம் அவங்க 3 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே கூடாது உனக்கு. அதுக்கு விதவிதமா புதுசா திட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு குடும்பம் மேடேற முன்னேற சந்தோஷமா இருக்கிறதுக்காக திட்டம் போடலாமா? ஆனா ஒரு குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே திட்டம் போடக்கூடாது. அதுவும் நீ இந்த குடும்பத்தோட ஆணி வேறு. அது பாய்சன் ஆனா மொத்த மரமே பட்டு போயிடுமா? இப்ப என்னடி? என்ன விஷயம் சொல்லாம சொல்றேன், அதே எதுக்கு சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்க? முகத்துக்கு நேரம் ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? அப்படி ஓப்பனா வெளிப்படையா இருக்கிறதாமா உன் கேரக்டரே. தான் உண்டு, தான் வேலை உண்டு. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. இப்படிதானே எப்பவுமே இருப்ப. இப்பவும் அப்படியே இருந்துட்டு போயேன். ஏமா இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி வேஷம் போடுற? நான் யார்கிட்டயும் வேஷம் போடலடி, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தாடி நடந்துக்கிறேன். கத்தி பேசினா நீ பேசுறதெல்லாம் உண்மை ஆயிடாது. ரகசியமா மெதுவா உன் மனசாட்சியை நீ கேட்டு பாரு. அண்ணனையும் அண்ணியையும் அதட்டி ஒரு வார்த்தை கூட நீ பேசுறது இல்ல. அவங்க கிட்ட மூஞ்ச கூட காட்டுறது இல்ல. அவங்க கிட்ட எவ்வளவு கூலா நடந்துக்கிற. இதுவே வேலுவும் வளரும் தப்பு செஞ்சவங்கன்னா இவங்க மட்டும் யாரு? அண்ணன் கல்யாணம் படிக்க போய் தானே வேலுவும் அந்த தப்பு செஞ்சான். சொல்ல போனா வேலு அந்த தப்பு செஞ்சதுக்கு முத காரணமே அண்ணன் தான். வேலு குற்றவாளினா அண்ணன் அதை விட பெரிய குற்றவாளி. ஆனா உன்னோட நீதிமன்றத்துல தண்டனை மட்டும் ஏன் வேற வேறையா இருக்கு? வளர திட்டுறதோட கை நீட்டி அடிக்கவும் செய்யற. அதுவும் அவளை பெத்த அப்பா முன்னாடியே. யாருமா வளரு? நீ பார்த்து வளர்ந்த பொண்ணுமா? அத்தைன்னு சின்ன வயசுல இருந்து உன் முந்தானிய புடிச்சுக்கிட்டே தெரிஞ்சவ. அவ சின்ன பொண்ணா இருந்தப்போ நீயும் வளரு என் மருமகளேன்னு அவ மேல அவ்வளவு பாசத்தை கொட்டி தீத்த. இப்ப மட்டும் ஏமா இப்படி மாறி போயிட்ட? அத்தைக்காரியா ஒரு முகம், இப்ப மாமியாரா வேற முகமா? ஏமா இப்படி எல்லாம் இருக்க நீ? எங்கம்மா வாசல்லே நின்னுகிட்டு இருக்கீங்க? மணி என்ன ஆகுது? டயத்துக்கு தூங்கணுமா? இல்லாட்டி உடம்புக்கு ஏதாவது ஆக போகுது? பூரணி, நீயாவது அம்மாட்ட எடுத்து சொல்ல மாட்டியா? ஒருவேளை நீங்க 2 பேரும் நம்ம குடும்ப விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? பேசுங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நில்லுடா. என்னம்மா இந்நேரம் வரைக்கும் நீ எங்க போயிட்டு வர? அம்மா, இன்னைக்கு நிறைய டாக்டரை பார்க்க வேண்டியிருந்தது, அதனாலதாம்மா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. போய் சொல்லாத. நீ எங்க போய் கூத்தடிச்சிட்டு வரன்னு எனக்கு தெரிய நினைச்சிட்டு இருக்கியா? நீ உன் மாமியார் வீட்டுல இருந்து வரடா. இன்னைக்கு நான் அங்க போல, இப்ப நான் அங்க இருந்து வரலனே. எங்க என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி பார்க்கலாம். சத்தியம் பண்ணுடா.
என்னம்மா அண்ணா அண்ணிய தானமா பாத்துட்டு வருது. உனக்கு தெரியாதுடி. இத்தனைக்கு இவங்கிட்ட அந்த வீட்டு பக்கம் போக கூடாது, அவங்களுக்கு ஒரு போன் கூட பண்ண கூடாதுன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னடி. அட கிழவி என்னமோ கத்திட்டு போறா, நமக்கு என்ன வந்ததுன்னு நான் சொன்னது எல்லாத்தையும் மீறி இவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். அம்மா அவங்க வீட்ல இருந்து வந்து கூப்பிட்டா நீ போன்னு நீங்க தானேமா சொன்னீங்க. என் மாமனார் தான் காலையில இங்க வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காருலம்மா. ஓஹோ, உன் மாமனார் இங்க வந்து கூப்பிட்டது உனக்கு அப்படி தெரியும்? எப்படிடா தெரியும்? கேக்குறல சொல்லுடா. இந்த விஷயத்தை நான் யாருமே உனக்கு போன் பண்ணி சொல்லல. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி தெரியும்? திருட்டு ராஸ்கல். நாள் பூரா அந்த வீட்ல நீ கும்மாலம் போட்டுட்டு நான் போன் பண்றேன், நீ ஆபீஸ்ல இருந்து பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற. போன்ல உன் மச்சாச்சி பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான்டா இருந்தேன். நான் போக கூடாதுன்னு சொல்லியும் நீ அந்த வீட்டுக்கு போயிருக்கடா. உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கும். என்னையே ஏமாத்துறியா? பெத்த தாயே கழுத்த இருக்கிறியா? இப்பவே நீ இப்படின்னா போவ போவ நீ என்னெல்லாம் செய்வடா? இப்ப நீ செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு நான் நாங்க அனுப்ப போறது இல்லடா. Thank you.